ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ விஜய் டிவியில் ஒரு ப்ரைம் டைம் சீரியல் சொல்ல முடியாது, இப்போ நான் ப்ரைம் டைம் வந்தாச்சு. ஸோ அந்த சீரியலுக்கு வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து சடனாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கு வாசல் சீரியல் இருக்கு இல்லையா, ஸோ இன்னையிலேருந்து ஈவினிங் 4 o'clock வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ அந்த சீரியலில் தான் வந்துட்டு ஸ்டோரி வைஸும் சரி நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன், டேரக்டர் வந்து அதிரடியாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த டேரக்டர் இருக்கும்போது எடுத்த ஷூட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா நேற்று வந்து இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்க ஒரு 3 to 4 days எபிசோட்ஸ் எல்லாம் நீரவி பாண்டியன் சார் எடுத்து கொடுத்த எபிசோட்ஸ் தான். ஏன்னா அவர் செட்ல இருந்து கொடுத்த ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸோட ஷூட் எல்லாம் இப்போ வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சீரியலுடைய ஸ்டோரியில் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே போல இது வரைக்கும் ரேஷ்மா, அதாவது ரேணு கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவாக மீன்ஸ் ரொம்ப எதுவுமே பேசாமல் போல்டே இல்லாமல் அந்த மாதிரிலாம் ஸ்டோரி வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்க ஸ்டோரி வந்து அவங்க ஃபுல்லாக போல்டாக, ஸோ அவங்க ரொம்ப தைரியமாக எதிர்த்து பேசுகிற மாதிரியான ஸ்டோரி வந்து சீரியலை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ சீக்கிரமே இப்போவுமே மேரேஜ் ட்ராக்லாம் வந்துருச்சு இல்லையா நடுவில், ஸோ அந்த மேரேஜ் ட்ராக் வச்சு என்கேஜிங் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி டீம் சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்களாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 4 PM சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஹோப் இது வந்து அந்த 4 PM ஒர்க் அவுட் ஆகணும். அதே போல் வந்துட்டு 4 PM நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கினா மட்டும்தான் ஒரு டைம் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களாமா. இது அப் டு ஃபுல்லி சேனலோட டிசிஷன் தான் 4 PM அப்படின்னு சொல்றது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த ஒரு ஸ்லாட்ல எவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கிழக்கு வாசல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சேஞ்சஸோட வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க, இப்போ ஸ்டோரியுமே ஆடியன்ஸ்க்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி 4 PM ரேட்டிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல இவர் எஸ்எஸ் சாரும் ஃபிட் பண்ணுவாருன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் அவர் குவிட் பண்ணல, ஆக்சுவலி 3000 ஆயிட்டு தான் இருக்காரு. அப்கமிங் டேஸ் டிஆர்பி அண்ட் ரீச் பொறுத்து தான் அவர் ஏதாச்சும் டிசிஷன்ஸ் எடுப்பாரு. ஸோ நிறைய சேஞ்சஸோட கிழக்கு வாசல் சீரியல் புத்தம் புதிய பொலிவுடன் இன்னிலிருந்து 4 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.